வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் கேட்கிறோம் அவருக்கு செய்யப்படும். அது உங்களுக்கு என்ன பண்ணும்? செய்யப்படும். கர்த்தர் அவர்கள் என்ன பண்ணோம்? நிலைத்திருக்கிறதை குறித்து அதிகமாக நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அதை சார்ந்துதான் போன வருஷம் முழுவதும் செய்தியாக இருக்கலாம், நார்மலான செய்தியாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் அதை டச் பண்ணாமல் இருக்கிறது நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைத்திருக்கணும். அவர் நம்ம ஏன்னா நம்ம வந்து காய்ச்சி செடி வந்து கொடியோடு கனெக்டாக இல்லைன்னா அதை நிலைத்திருக்க முடியாது. அதே போல தான் நாமளும் ஆண்டோட கனெக்டாக இல்லைன்னா நிலைத்திருக்க முடியாது. இல்லையா? அவரில் நம்ம நிலைத்திருக்கணும்னா நம்ம அவரோடு என்ன பண்ணோம்? கனெக்டாக இருக்கணும். ஸோ எப்பொழுதும் நித்தியமாய் நம்ம என்ன பண்ணோம்? நிலைத்திருக்கிறது அவசியம். நித்தியத்துக்கு போகிறது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கணும். அவங்களுக்குள்ளாக இங்கே நிலைத்திருக்க முடியலன்னா அங்கே முடியாது. இங்கே ஆண்டரை பிடிச்சு கொள்ளனா அங்கே போய் நித்தியத்தில் சேர முடியாது. இது வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கிரவுண்ட். இந்த உலகம் வந்து ஒரு டெம்பரரி ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே அவரை துதிக்கலைன்னா அங்கே துதிக்க முடியாது. அதுக்குள்ள வாய்ப்பும் நமக்கு கிடைக்காது. இங்கே அவரை ஆராதிக்கலைன்னா அங்கே ஆராதிக்க முடியாது. இங்கே அவரை தொழுது கொள்ள முடியலன்னா அங்கே நம்ம தொழுது கொள்ள முடியாது. இங்கே அவரை விசுவாசிக்கலைன்னா அவரை இங்கே காண முடியலன்னா அங்கே எப்படி நம்ம காண முடியும்? அங்க அவர் சொல்வாரு, உங்களை அறியேன்றுவார். உங்களை அறியேன்றுவார். அந்த நிலைமைக்கு நம்ம என்ன பண்ண போயிடக்கூடாது. நம்மளோட வாழ்க்கை அவரோடு சார்ந்துதான் இருக்கிறவே ஒழிய அவரை விட்டு தனியா இருக்கக்கூடாது. அவரை சார்ந்து இருக்கணும். அவருக்குள்ளாலே பிடிக்கப்பட்டவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அபைட் ஃபார் எவர் என்று சொல்லும்போது அதுக்கு நேர காலம் கிடையவே கிடையாது. அது ஃபார் எவர் அப்படின்னு சொல்லும்போது நேர காலம் கிடையாது. நிலைத்திருக்கிறது ஃபார் எவராகவே நிலைத்திருக்கணும். அந்த வார்த்தை அந்த போன வருஷத்துல வாசனை ஏற போட மாட்டேன். இப்போ அந்த ஏறே போடல நான். ஏன்னா அந்த வசனம் வந்து நித்தியமா நமக்கு முடியுது. எல்லா வருஷமும் எல்லா நேரமும் அதுக்கு நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த நேரத்து இந்த நேரம் அது கொடுக்கவே இல்லை. அது எல்லா நேரத்துக்கும் கொடுத்த வசனம். அது நம்ம வாழ்க்கையில் அது நிச்சயமாக செயல்படணும். நீங்கள் அந்த வார்த்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, அவர் வார்த்தை நீங்கள் நினைச்சிட்டீங்கன்னா, அவருக்குள்ளே நீங்கள் நினைச்சிட்டீங்கன்னா, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருஷத்துல ஒரு வாக்கு தத்தமும் இதோட இணைந்து தான் இருக்கும். எதுவும் இதோட எப்படிதான் இருக்கு. வரப்போற வருஷத்துக்கு அதுக்கு இணையாக தான் கொடுத்துருக்கோம். ஆண்டவர்கள் கொடுத்தாரு. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அவருக்குள்ளாலே வரவரா நித்தியமா என்ன பண்ணுவோம்? நிலைத்திருக்கிறது நல்லது. ஏன்னா ரெண்டு விதமா இருக்கு. உலகம் ஒன்று இருக்கு, நித்தியம் இருக்கு இல்லையா? உலகம் இருக்கு, நித்தியம் இருக்கு. உலகத்துக்கு நித்தியத்துக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுது? புதுசாகிட்டு இருக்கு நமக்கு. ஏன்னா உலகத்தையும் நம்ம சார்ந்து இருக்கிறோம், நித்தியத்தையும் நம்ம சார்ந்து இருக்கிறோம், ஆண்டவரை நம்ம சார்ந்து இருக்கிறோம், உலகத்தையும் நம்ம என்ன பண்றோம்? சார்ந்து இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரை சார்ந்து இருங்க. அவர் நீங்க உலகத்தில் உள்ள காரியங்களாம் ஆண்டவர் நம்ம விடக்கூடாது தருவார். அது நித்தியத்தில் இருக்கிற காரியங்களை சார்ந்து இருக்கும்போது, அவரை சார்ந்து இருக்கும்போது உலகத்தில் இருக்கிற காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும் இல்லையா? உண்மைதானேங்க? இப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது நிச்சயம் ஒளிந்து போகும். என்றைக்கும் நிலைத்திருப்பார். உலகம் அது நிச்சயம் என்ன பண்ணுமா? ஒளிந்து போகும். அதற்கு சொல்லப்பட்டிருக்கு, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். ஏன்னா நேரத்தில் அதுலதான் நம்ம மாட்டிக்கிறோம்.
அது ஒளிந்து போற காரியத்துல தான் நம்ம என்ன பண்றோம், மாட்டிக்கிறோம். அதுதான் நமக்கு பெருசா தெரியுது. உலக இச்சை தான் நமக்கு என்னது பெருசா தெரியுது. அது இல்ல எதுனால இதெல்லாம் அது இல்லாம வாழ முடியாது. ஏன்னா ஆண்டவர் சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கு என்ன பண்ணுவான், நிலைத்து இருப்பான். யாரு சித்தத்தின்படி செய்கிறவன்? அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மாத்திரம் தான் என்ன பண்ணுவான், என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ உலகத்திலும் நிலைத்திருப்பானா ஆண்டு சித்தத்தின்படி செய்யணும். நித்தியத்திலும் நினைத்து அவரோட நிலைத்திருக்கணும்னா ஆண்டோட சித்தத்தின்படி செய்கிறவன் மாத்திரம் தான் என்ன பண்ணுவான், நிலைத்திருக்க முடியும். ஏன்னா நீங்க இன்னும் ஒரு 2 வசனத்துக்கு முன்பாக நீங்க வாசித்தீங்கன்னா 15 வசனம் வாசித்தீங்கன்னா, உலகத்தில் உள்ளவைகளும் என்ன பண்ணக்கூடாதா, அன்பு கூறாதீர்கள். உலகத்தில் உள்ளவைகளும் என்ன பண்ணாதீங்க, அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு என்ன அன்பு இல்லையா, பிதாவோட அன்பு இல்ல. உலகத்துக்குரிய நீங்க என்ன பண்ணுங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உலகத்துக்குரிய காரியங்கள் நீங்க அன்பு கூர்ந்து அதுதான் ப்ரையாரிட்டி, அதான் எனக்கு எல்லாம் சேர்த்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ஆனா ஆண்டோட அன்பு அங்க என்ன பண்ணல இல்ல, பிதாவின் அன்பு அங்க இல்ல. ஏனென்றால் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா. உலகத்தில் உள்ள காரியங்கள், தேவையில்லாத இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், அதெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். ஆண்டவரால உண்டாகல, மனுஷனால உண்டாக்கப்பட்டது, அவனுடைய இச்சையினால உண்டாக்கப்பட்டது, அவரால கிரியினாலும் உண்டாக்கப்பட்டது. அப்போ அவனுக்குள்ளால இருக்கிறவன் அந்த காரியங்களை என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். அந்த உலக இச்சைக்குள்ளால விழ மாட்டான். அந்த யார சொல்றாங்க, உலக இச்சை ஒளிஞ்சு ஒண்ணுமில்லாம போ. ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அல்லேலூயா. என்ன எப்படி இருக்குதா, கடைசி காலமா இருக்கிறது. அன்னி கிறிஸ்து வருகிறது கேள்விப்பட்டபடி இருக்கிறார்கள். அல்லேலூயா. முக்கியமான ஒரு பகுதி தான். அன்னி கிறிஸ்து இருக்கிறாங்க தெரியும், அவன் இருக்கான். இந்த கடைசி காலம் அழிவு நோக்கி போற காலம். நம்ம இந்த காலகட்டத்துல நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் என்று நீங்க கவனிக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்துல நீங்க ஆண்டவரோடு எவ்வளவு இணைக்கப்பட்ட இருக்கிறீங்க, அந்த நித்தியத்தோடு எவ்வளவு கனெக்ட் பண்ணவரா இருக்கிறீங்க, அந்த நித்தியத்தோடு எவ்வளவு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. நம்ம நிறைய நேரத்தில் உலகத்தோட இணைக்கப்பட்டதா இருக்கணும். உலக காரியங்கள், உலக இச்சைகள், உலக மாயை, அதை நம்பி அதை பின்பற்றி அதுக்குரிய காரியங்கள் நாங்க போய் ஆண்டு பிரிவில்லாத காரியம் வழியா போயிட்டு ஆண்டு சொல்படு கேட்காம நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு ஐ எம் ஆல்வேஸ் ரைட் அந்த ஒரு வார்த்தை சொல்லுகிறது எல்லாம். ஐ எம் ஆல்வேஸ் ரைட் அந்த வார்த்தை ரொம்ப தப்பு. நம்ம அந்த வார்த்தை சொல்லும் போது ரொம்ப சொல்லுது, ஐ எம் நாட் ரைட். சொல்லணும், ஐ எம் நாட் ரைட். நான் எப்பவும் ரைட்டு கிடையாது. நான் மனுஷன் பாவம் செஞ்சிருக்கேன், பாவையா இருக்கிறேன். நான் தப்பு சில எல்லா நேரமும் நான் ரைட்டா தீர்மானம் எடுக்க முடியாது, சரியான தீர்மானம் எடுக்க முடியாது. முன்னாடி வந்தா நல்லா இருக்கும். இப்போ முன்னாடி வாங்க. நான் மனுஷன், நான் பாவம் செஞ்சிருக்கேன், பாவத்துல மூழ்கிருக்கேன். அப்ப நான் சரியான தீர்மானங்களை எடுக்க முடியாது. முடியாதா? நான் தப்பு பண்ணியிருக்கிறேன்,
பாவத்துக்குள்ளாலே இருக்கேன், என் வாழ்க்கை பாவத்துல நிறைஞ்சு இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் உலகத்தை நம்பி இருக்கேன், உலகத்துக்கு நிச்சயங்களாக முடிஞ்சிருக்கேன். அப்போ தீர்மானங்கள்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? தப்பாதான் இருக்கும். புரியுதா சொல்லுவது? எடுக்கிற தீர்மானத்துல சில நேரத்துல உறுதியா இருக்கும். நான் இதை பண்ணா, இந்த கால்குலேஷன் பண்ணா, இது செஞ்சா இது அந்த என்ன பண்ணுவேன், ரைட்டா எனக்கு வந்துடும். இந்த கால்குலேஷன் பண்ணி இது பண்ணா நான் என்ன பண்ணுவேன், இது கரெக்டா எனக்கு வந்துடும். நம்ம மூளையை நம்பி என்ன பண்றோம், நம்ம யோசனையை நம்பி, அது 3% மூளையை நம்பி வச்சு என்ன பண்றோம், அதை நம்பி பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். இல்ல, சயின்டிஸ்டுக்கே 5% தான் வேலை செய்யுது. சயின்டிஸ்ட் காட்டுறதுன்னா 5% தான் வேலை செய்யுது. 5% வச்சு நம்ம இவ்வளவு வேலைகள் செய்யறோம். அந்த 5% மூலையை வச்சு என்ன பண்றோம், இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் உலகத்துல. ஆனா முழு இது பண்ணா எவ்வளவு மேல யோசிப்பாங்க, அவங்களே ஆண்டுக்கு மேல யோசிச்சு ஆடுப்பாங்க. பிசாசு எப்படி யோசிச்சாரோ அதே போல எல்லாம் இந்த மைண்ட். இதை நம்பி நம்ம வேலை செய்யணும். நான் யோசிச்சதெல்லாம் கரெக்டா தான் புரியும், நான் கணக்கு பண்ணலாம் கரெக்டா தான் முடியாது. நம்ம எவ்வளவுதான் கணக்கு போட்டாலும் ஏதாவது தப்பு இருக்கதான் செய்யும். ஈவன் நம்ம கணக்கு புத்தகத்துல கூட நீங்க தப்பு பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் பின்னாடி ஆன்சரே கொடுத்துருக்காங்க. கரெக்டா இல்லையா? எல்லா கணக்கு புத்துல பின்னாடி ஆன்சர் கொடுக்குறாங்க. எதுக்கு ஆன்சர் கொடுக்குறாங்க? நீ தப்பு பண்ணுவ, இந்த ஆன்சர் வர வரைக்கும் நீ நம்ம கரெக்ட் பண்ணி வா. உண்மைதானே? உண்மைதானே? நைட்டு நேரம் தூக்கம் வரும், என் பேச்சு கேட்கும் தூக்கம் வரும். கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நேரம் இருக்குது, நிறைய நேரம் இருக்குது, தாராளமா பண்ணலாம், வச்சு செய்யலாம். தோற்றம். அதனால தெரிஞ்சதுனாலதான் அவங்க பொறுமையா வராங்க எல்லாம் வரிசையா. தோற்றம். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம மூளையை நம்பி என்ன பண்றோம், அது பின்னாடி போறோம், அறிவை நம்பி போறோம். அவங்க என் டேலண்ட்டை நம்பி நான் இருக்கேன், என் டேலண்ட்டை நான் வச்சு நான் என்ன பண்ணுவேன், பொழைச்சிப்பேன். ஆண்டோட பலன் இல்லைன்னா, ஆண்டு இந்த ஞானத்தை கொடுக்கல, அந்த ஞானம் ஒன்று இல்லை. ஆண்டு அந்த பலத்தை கொடுக்கல, அந்த பலன் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. 19:20 வாசிங்க. ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களா இருக்கவில்லை, நம்முடைய நினைத்திருப்பாங்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல. ஒருத்தர் வந்து சில பேர் வந்து உங்க ஃப்ரெண்டை நம்பி இருப்பாங்க, உள்ள உறவினரை நம்பி இருப்பாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நம்பி இருப்பாங்க, உறவினரை நம்பி இருப்பாங்க, சார்ந்திருப்பாங்க, பிள்ளையை நம்பி இருப்பாங்க. எல்லாரும் நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நிரந்தரம் கிடையாது. யார் ஒரே நிரந்தரம்? ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு மாத்திரம் நிரந்தரம். பாட்டே இருக்கு, நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். அந்த நிரந்தரம் இருக்குது. அவர் மாத்திரம் தான் நிரந்தரம், வேற எதுவுமே கிடையாது. நம்மளோட நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்மளோட கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க. இல்ல, அதுல உங்களுக்கு போனவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா அவங்க இருக்க மாட்டாங்க, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது அவங்க இருக்க மாட்டாங்க, நமக்கு இழப்பு இருக்கும் போது அவங்க இருக்க மாட்டாங்க. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்து இருக்கிறீர்கள். நீங்க எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கீங்கன்னா யாரால? அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க. சொல்லுங்க, நான் என் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. அதனாலதான் நான் அறிஞ்சிருக்கேன். புரியுதா? எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றதுனால அப்படி ஒண்ணும் இல்லை. அவர் என்ன அபிஷேகம் பண்ணதுனாலதான் நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கேன், அறிஞ்சிருக்கிறேன், தெரிஞ்சிருக்கிறேன்.
என்னை முன் குறித்திருக்கிறாரு, என்னை வேர் பிரித்திருக்கிறாரு, என்னை விலையேற பெற்றவர் என்று எண்ணி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம செய்யற சின்ன சின்ன காரியத்தினால நம்ம என்ன பண்றோம், மாட்டிக்கிறோம். சின்ன சின்ன காரியத்தினால என்ன பண்றோம், மாட்டிக்கிறோம். நமக்கு வர வேண்டிய காரியங்கள் தடைப்பட்டு போகுது. ஆசீர்வாதம் என்ன பண்ணுது, தடைப்பட்டு போகுது. அவசர தீர்மானங்கள் எடுக்கிறோம். ஒரு காரியம் இல்லையா, கடன் பிரச்சனை வருது, பண பிரச்சனை வருது, காரியம் வருது, உடனே என்ன பண்றோம், ஏதாவது நகையை தான் நகை வைக்க போகணும், ஏதாவது வட்டிக்கு காசு வாங்க போகணும். அதெல்லாம் பண்றோம். நம்ம யோசிச்சு ஜோம் பண்ணி அதனால இந்த சூழ்நிலை இருக்குது, அடுத்த சூழ்நிலை மாற்றி கொடுங்க, இந்த காரியங்களை மாற்றி கொடுங்க, இந்த நிலைமையை மாற்றி கொடுங்க, தேவை இருக்கு, தேவை சந்திங்க. அப்படி ஆண்டு நம்ம என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. கேள்விகள் உங்களுக்கு ஏற்படும், கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருந்தா இல்லையா? கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான். அவர் அதை விசுவாசித்து நம்ம என்ன பண்றோம், பெற்றுக்கொள்ளணும். விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும். அப்போ உலகம் சொல்லும் உன்னால முடியாது, உலகம் சொல்லும் உன்னால முடியாது, உன் நிலைமையை சொல்லும், உலகம் வந்து உன் நிலைமையை சொல்லும், நீ இப்படி இருக்கியே சொல்லும். ஆனா நித்தியம் சொல்லும், இல்லப்பா நீ அப்படி இருக்க போறப்பா, நீ இந்த மாதிரி இருக்க போறப்பான்னு நித்தியம் உனக்கு சொல்லும். உலகம் சொல்லும், உனக்கு கீழே தள்ளுறதா உலகம் பார்க்கும். அடுத்த காலம் வரைக்கும் இன்னொரு மேல வரதான் யோசிக்க உலகம். ஆனா ஆண்டவர் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் கிடையாது. தூக்கி விடுகிறது பள்ளத்தில் வந்து என்ன தூக்கி விடுகிறது. இருள் இருக்கிற ஜனங்க பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு அன்னைக்கு வெளிச்சம் வந்ததா இல்லையா? அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வந்தது. எப்போ அது ஆண்டவர் இயேசு பிறக்கிறது வரைக்கும் அது இருண்ட காலமா இருந்தது. 4 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 4 வருஷம் இருண்ட காலமா இருந்தது. அப்போ அந்த இருண்ட காலத்துல என்னென்ன நடந்தது, இவ்வளோ ராஜ்யம் எழுந்தது, எவ்வளோ ராஜ்யம் கீழே விழப்பட்டது, எத்தனை பேர் அந்த ரட்சகருக்காக காத்து கொண்டு இருந்தாங்க. எத்தனையோ பேர் நோக்கிக்காது, எனக்கு ஏதாவது விடுவு காலம் வராதா, எனக்கு ஏதாவது விடுவு காலம் வராதா, என் வாழ்க்கை மாறாதா, என் சூழ்நிலை மாறாதா, நான் இப்ப இருக்கிற நிலைமை மாறாதா. எல்லாருடைய யோசனை அதுதான். எல்லாரும் யோசனை இப்ப இருக்கிற சூழ்நிலை மாறாதா. அடுத்த வருஷம் இந்த போன வருஷம் இந்த வரல வந்து என்ன பண்ணிப்போம், ஏதாவது ஒரு தீர்மானம், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, என் சூழ்நிலை மாற்றி கொடுங்க, இந்த வருஷம் நல்லா இருக்கும் ஆண்டவரே. இப்போ இந்த வருஷம் நீங்க வந்திருக்கீங்க, இப்போ இந்த வருஷத்துல நீங்க என்ன ஒரு தீர்மானத்தை எடுப்பீங்க, ஆண்டவரே இப்ப இருக்க சூழ்நிலை மாற்றி கொடுங்க, ஆனா இப்ப இருக்க சூழ்நிலை மாற்றி கொடுங்க. ஆனா கீழே ஏதாவது நடுவில் ஏதாவது பிரச்சனை வரும்போது திருப்பி சூழ்ந்து போயிடும். உலகம் இழுக்கும் போது என்ன பண்றோம், அதுக்கு நம்ம என்ன பண்றோம், அடிப்படை இல்ல, என்ன உலகம் கட்டி வைக்க முடியாது, உலகத்தை என் கையில கொடுத்திருக்கிறாரு. ஹலோ, உலகத்தை என் கையில கொடுத்திருக்காரு, உலகம் கையில நான் கிடையாது. அல்லேலூயா. நான் நித்தியத்தின் கையில இருக்கேன். அல்லேலூயா. நித்தியத்தில் இருக்கிறவரோட கையில நான் என்ன பண்றேன், இருக்கிறேன். அப்போ உலகம் என்ன பண்ணாது, கையில போட்டு கையில வாரிக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நான் தேவனோட கையில இருக்கும்போது உலகம் என்ன எந்த ஒரு காரியத்தை கீழே இழுத்து விட முடியாது. அந்த ஒரு வைராக்கியம் இருக்கிறவங்க உங்களுக்கு. அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ளாலே இருக்கிற அந்த வைராக்கியம் எவ்வளவு பில்ட் ஆகுது, எவ்வளவுக்குள்ள அதிகரிக்குதோ அவ்வளவுக்குள்ள ஆண்டு உங்களை எடுத்து ஆண்டு பயன்படுத்துவாங்க. அல்லேலூயா. ஆண்டு உங்களை எடுத்து பயன்படுத்துவாங்க. அப்போ உலகத்துக்குள்ள நித்தியத்துக்குள்ள இருக்கும்போது அப்போ பிள்ளைக்கு ஒரு அதிகாரம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. பிள்ளைங்கிற அதிகாரம் கொடுத்துருக்காரு இல்லையா? பிள்ளைன்னு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காரு. அது இல்லாம பிள்ளைக்கும் வேலைக்காரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. உலகத்துக்கும் நித்தியத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்கள, பிள்ளைக்கும் ஊழியக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. ஊழியக்காரன் நடத்துற விதம் வேற, பிள்ளைய நடத்துற விதம் வேற.
ஆண்டவர் வந்து உங்களை பிள்ளை போல நடத்த உங்களுக்கு சுத்தமா இருக்கும். உங்க பிள்ளைக்காரமா நடத்த, பிள்ளைக்காரனா வேலைக்காரன், வேலைக்காரன் மாதிரி நடத்த மாட்டாரு. யார் ஆண்டவர் உங்களை எத்தனை மாதிரி நடத்த விரும்புறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு வந்து அதிகம் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறீங்களா, இல்லை பிள்ளையா இருக்கிறீங்களா? எல்லாம் கண்ணும் கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. எனக்கு 2 நாள் ஞாயிற்றுக்கிழமைலேருந்து ஃபீவர், சனிக்கிழமை ஃபீவரில் தான் பேசிட்டு இருக்கேன். இன்னும் அதுதான் அதே சரியாகும் முழுசாக. நான் இன்னும் நிற்கணும், ஒரு நேரம் நான் தான் நிற்கணும். நீங்கள் உட்கார்ந்தா இருக்கீங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் போகணும். நீங்கள் பிள்ளையாக இருக்க விரும்புறீங்களா, இல்லை ஊழியக்காரனாக இருக்க விரும்புறீங்களா? ஊழியக்காரனாக இருக்கணும் தான். ஆனால் ஊழியக்காரன் எப்போ இருக்கணும்னா சொல்றது செய்யும் போது ஊழியக்காரனாக இருக்கணும். ஆனால் எப்பவும் நீங்கள் என்னது பிள்ளையாக இருக்கதா விரும்புகிறீங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம். யோவான் அடிமையானவன் அல்லேலூயா, அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைக்கிறான். அல்லேலூயா, நீங்க அடிமைகள் இல்லை. சர்வெண்ட், அங்க சர்வெண்ட் இருக்குது, சர்வெண்ட் இருக்குது, இங்க இதுல அடிமை இருக்குது. அப்போ நீங்க யாருக்கும் அடிமை இல்லை. இப்ப அடிமைனா எப்பவும் நினைச்சிருக்க முடியாது. பிள்ளைதான் என்ன பண்ணுவான், எப்பொழுதும் நினைத்திருப்பான். வாசிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நீங்க முன்னாடி அடிமையா இருந்தீங்க. முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக அடிமையா தான் இருக்கீங்க. இதுக்கு பாவத்துக்கு அடிமை, உலகத்துக்கு அடிமை, எல்லா விதமான இச்சைகளுக்கு அடிமை. ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக இந்த காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் எழுதுனீங்க, அடிமையா தான் இருந்தீங்க. ஆனா அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நீங்க யாரு? பிள்ளை என்ற ஒரு ஸ்தானத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. அல்லேலூயா, பிள்ளை என்ற ஸ்தானத்தை உங்களுக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. அப்ப அவருக்குள்ளால நிலைத்திருக்கும் போது அப்பா பிள்ளை என்ற உறவுக்குள்ளால நீங்க என்ன பண்றீங்க? வருகிறீங்க. அந்த உறவுக்குள்ள வரும்போது யாரும் அதை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. நீ உலகம் சொல்ல நீங்க ஒன்றும் இல்லை, உங்களை அடிமைப்படுத்தி தான் வைக்கும். நீ ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை சொல்லி சொல்லி அடிமைப்படுத்தி தான் வைக்கும். ஆடுற கருத்துக்குள்ள நீங்க எல்லாரு பிள்ளையா இருக்கிறீங்க. அல்லேலூயா, ஆடுற கருத்துக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? பிள்ளையா இருக்கிறீங்க. வாசிங்க. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவே, ஆனாலும் நான் என் பிதாவின் இடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களோ யார் பிதா? பிசாசு சொல்றாங்க. உலகத்தில் இருக்கிறவன் யாரு? அவங்க பிதாவை என்ன பண்ற? அவன் என்ன செய்யறான்? ஏன் செய்யறான்? அதான் சொல்றீங்க. வாசிங்க. அதுக்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். புரியுதா? இப்போ அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஆண்டு சொன்னாரு நீங்க உங்க பிதா யாருன்னு அவங்க சொல்றது போதுன்னா, ஆண்டு வந்து பிசாசு தான் சொல்றாரு. ஆனா இவங்க என்ன நினைச்சாங்க? நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் தானே, அப்போ எங்க ஆபிரகாம் எங்க பிதா அப்படின்னு தெரிஞ்சு. அப்ப நீங்க என்ன சொல்றாரு? ஆண்டு அடுத்து சொல்றாரு, செக் வைக்கிறாரு. நீங்க ஆபிரகாமோட பிள்ளையா இருந்தா ஆபிரகாம் என்ன செஞ்சாரோ அதை நீங்க நீங்களும் செய்வீங்க. உங்க அப்பா என்ன செஞ்சாரோ அதே மாதிரி என்ன பண்ணுங்க, அப்பா போலதான் பிள்ளையும் இருக்கும். உண்மைதானேங்க? அப்பா போலதான் பிள்ளையும் இருக்கும். நீங்க அப்பா போல செய்யாம வேற ஏதோ ஒரு ஆர்வம் செஞ்சீங்கன்னா அப்போ அப்பா யாரும் கேட்காது. தான் பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறீங்கன்ற சொல்லுங்க. பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்றது என்ன? ஒரு ஒரு இது கூட கிடையாது, ஒரு அடையாளம் கூட கிடையாது என்றாரு. அப்போ நீங்க யாரோட பிள்ளையா இருக்கணும்? தேவனுக்கு கேட்கிற சத்தியத்தை
என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆ. ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றால் அதற்கு அவர்கள், நாங்கள் வேசி தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமா வரவில்லை, அவரே அனுப்பினார். ஹalleluya, ஹalleluya. சொல்லுகிற வார்த்தை தான். யார் இதை அனுப்பினார் சொல்றாரு? அவரே. சுயமா வரல, என் பிதா என்னை அனுப்பினார். நீங்க தேவன் உங்கள் பிதா என்று சொல்றீங்க. இப்ப அடுத்து வைக்கிறாங்க, என் தேவன் உங்களுக்கு பிதா. அப்போ என் தேவன் உங்களுக்கு பிதாவா இருந்தால் என்னையும் அவர் தான் என்ன பண்ணாரு? அனுப்பினாரே. நான் சுயமா வரல, அவர் எனக்கு பிதாதான். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதா இருக்கிறதால் அல்லவா? அப்போ என்னோட வசனத்தை கேட்க மாட்டேங்கிறீங்க. காரணம் என்னன்னா, என்னோட உபதேசத்தை கேட்க மனது இல்ல, வார்த்தை இல்ல, ஆசை இல்ல, ஆர்வம் இல்ல. அப்ப ஆர்வம் இருந்தாதான் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டு அதன்படி உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குதா, உயர்வு இருக்குதா? அப்படி இருந்ததுன்னா நீங்க உங்க வார்த்தைக்குள்ளார நிலைத்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். வார்த்தைகளை கேட்டு அதை பற்றி உங்க வாழ்க்கையை நீங்க நடத்துறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. அதுதான் நான் சொல்ல வருது. உங்க வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா வார்த்தையை நம்புங்க, வார்த்தையை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க, அவரை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. கடைசி காலம், ரொம்ப கடைசி காலம். இப்ப விட்டுட்டோம்னா திரும்பி வராது. நான் பேசிக்கல கிட்டத்தட்ட 8 வருஷம் 8 வருஷமா உங்களுக்கு உபதேசம் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு வாழ்க்கை பேசிக்கிறேன், இவ்வளவு காரியங்கள் பேசிக்கிறேன், எவ்வளோ வாக்குத்தம் இருக்குது, எவ்வளோ வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றாகிலும் இல்லாமல் போகல. எனக்கு நல்லா தெரியும். ஒன்றாகிலும் வார்த்தை கேட்டு முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டு கிரி செய்துதான் இருக்கிறார். நான் நம்புறேன். என் வாழ்க்கையில் ஆண்டு கிரி செய்தார். என் வார்த்தையை நான் பேசும்போது எனக்கு அதை கிரி செய்தது. உங்களுக்கு செய்யாமல் போக மாட்டார் ஆண்டவர். கண்டிப்பாக செஞ்சிருப்பார். ஏதாவது வகையில் ஆண்டோட வார்த்தை மூலமா உங்க வாழ்க்கையை கிரியை செய்யறதுக்கு போயிட்டாரு. எதுவுமே விருதாவா கிடையாது. இந்த வாழ்க்கையில் வர வார்த்தை ஒவ்வொன்றும் விருதாவா கிடையாதுங்க. ஏன்னா ஆண்டவர் பிள்ளையா இருக்கும்போது மாத்திரம்தான் ஆண்டோட வார்த்தையை கேட்கறதுக்கு ஆர்வம் வரும். அது ஏன்னா அந்த இருளில அடிமைத்தனத்துல இருக்கும்போது வார்த்தை உள்ள போகாது, வார்த்தை உள்ள போகாது. அந்த வெளிச்சத்துக்குள்ளால வரணும், அவருக்குள்ளால வரணும். 46 வரைக்கும் வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவரால் உண்டானவர்கள் இப்ப ஸ்ட்ரைட்டா சொல்றாங்க. உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். ஆதி முதல் கொண்டு மனுஷன் கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. பொய்க்கு பிதாவாய் இருக்கிறபடியால் தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இதுதான் முக்கியம். நீங்க கவனிக்க வேண்டியது. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்க என்னை விசுவாசிக்கிறதில்லை. ஹல்லேலூயா. சத்தியத்தை சொல்றதுனால, ஏன்னா யாரோட பிள்ளையா இருக்கீங்க? சாசி பிள்ளையில இருக்கிறதுனால சத்தியத்தை சொல்லும் போது சத்தியத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு மனது இல்ல. ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்க முடிய மாட்டேங்குது. கடைசியா 46 வசனம் வாசிங்க. என்னிடத்தில் பாவம் உண்டென்று நான் சத்தியத்தை சொல்லியிருக்கேன்,
அல்லேலூயா. கேட்கிறான் கேள்வி. ஆண்டவர் கேட்கிற கேள்விங்க, நீங்க ஏன் என்ன விசுவாசிக்கவில்லை? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டானவர்களா? அல்லேலூயா. இது மேல வந்து அப்புறம் வாசி வீட்டுக்கு வாசி. ஆண்டு என்ன பண்ணோம்? செவி பிள்ளை தன் தகப்பனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும். அல்லேலூயா. பிள்ளை அப்பாக்கு கீழ்ப்படியும். அடிமை கடமைக்கு பண்ணுவான், சொல்றாரே கீழ்ப்படியுமா? இல்லைன்னா பண்ண மாட்டான். அவன் எப்பவுமே இருக்க மாட்டான். அவன் ஓடி போயிட்டானா அவன் வர மாட்டான். இல்லை, இருக்கிற வரைக்கும் அவனை யூஸ் பண்ணிக்க முடியும். அடிமையா இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆண்டு வந்து உங்க பிள்ளையா ஆண்டு வந்து உங்களை காரணம் என்னன்னா உங்களை எப்பொழுதும் அவர் கைக்குள்ளால வச்சுக்கணும். அவர் என்ன பண்ணுவார் சொல்லுவாரோ அதை வந்து செய்யறதுக்கு வைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியா சங்கீதம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 61:7. 61:7. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய சத்தியமும் வாக்கு தத்துவம். சத்தியமும் இருக்குது, வாக்கு தத்துவம் இருக்குது. ஆண்டவர் வார்த்தை தான் சத்தியம் இல்லையா? ஆண்டவர் வார்த்தை சத்தியம். அது எப்பொழுதும் அது என்ன பண்ணுது? அது நம்ம வாழ்க்கையில யோஜனமா இருக்குது. ஒவ்வொரு வார்த்தை அது நமக்காக கொடுக்கப்பட்டது. இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தும் போதுதான் நம்ம வாழ்க்கையில மாற்றம் கண்டிப்பாக வரும். அல்லேலூயா. வாழ்க்கையில மாற்றம் வரணும். வார்த்தை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. வார்த்தை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும். நம்ம ஆயத்தமா இல்லைன்னா தான் நேரத்தில் என்ன பண்ணணும்? நம்ம வர காரியங்கள் எல்லாத்தையும் எழுந்து போகணும். வார்த்தை என்ன சொல்ல வருது, வார்த்தை என்ன பண்ண வருதுன்னு நம்ம புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறோம். அந்த 61ஆம் சங்கீதம் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம். 61ஆம் சங்கீதம் ரொம்ப முக்கியமான சங்கீதம். நம்ம ரொம்ப இதெல்லாம் இல்லை. அந்த அந்த அவர் தேவனுடைய சொல்லிட்டு வாசிப்போமா? என் விண்ணப்பத்தை கவனியும். தேவனே என் விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை கவனியும். என்னோட ரிக்வெஸ்டை கேளுங்க ஆண்டவரே. என்னோட ரிக்வெஸ்டை கேளுங்க. நான் என்னோட உள்ளத்தை ஆத்துக்கு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். அதை நீங்க என்ன பண்ணுங்க? கேளுங்க, கவனிங்க. என் இருதயம் தோயும் போது நோக்கி கூப்பிடுவேன். ஏட்டை எட்டாத உயரமான கண்மலை. அல்லேலூயா. இது அடுத்த ரிக்வெஸ்ட் என்னது? என் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது? கீழே இருக்குது ஆண்டவரே. இது இருந்து என்ன பண்ணுது? தோய்ந்து போயிருக்குது. நான் ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் என்ன? என் வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க? செவி கொடுங்க. என் முதல் விண்ணப்பத்தை கேளுங்க, எனக்கு செவி. ரெண்டாவது ரிக்வெஸ்ட் என்னது? ஆண்டவரே என் இருதயம் என்ன பண்ணுது? தோய்ந்து போயிருக்குது ஆண்டவரே. அடுத்து என்னால எதுவும் பண்ண முடியல. நான் கீழே இருக்கிறேன். பூமி கடையாந்தரத்துல கீழே நான் இருக்கிறேன். என்ன என்ன பண்ணுங்க? தூக்கி போயிட்டு நான் எனக்கு எட்டாத கண்மையில போயிட்டு என்ன பண்ணுங்க? கொண்டு போய் விடுங்க. நான் போக கூடாத இடத்துக்கு கொண்டு போய் விடுங்க. என்னோட பலத்திலான முடியாத இடத்துல கொண்டு போய் விடுங்க. எனக்கு மேன்மை நான் தேடிக்கொள்ள முடியாது. நீங்க எனக்கு மேன்மை கொடுங்க. இப்ப நான் கீழே இருக்கிறேன் ஆண்டவரே. I am in the bottom. நான் கீழே இருக்கிறேன். கீழே விழுந்து போயிருக்கிறேன். என்ன உயர்த்துறது நீங்க. உயர்த்துங்க. எவ்வளவு தூரம் என்ன கொண்டு போய் முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போங்க. எனக்கு எட்டாத உயரத்துல உயரமான கண்மலையில
என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமோ சத்துருக்கு எதிரே. ஹalleluya. மூன்றாவது என்னது? அடுத்தது நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு அடைக்கலமா இருந்தீங்க, துருகமா இருந்தீங்க. ரெண்டு காரியம். சத்துருக்கு எதிரே பலத்த துருகமா இருந்தீங்க, அடைக்கலமா இருந்தீங்க, பலத்த துருகமா இருந்தீங்க. நான் உன்னுடைய கூடாரத்தில் சதா காலம் தங்குவேன். ஹalleluya, ஹalleluya. நிறைய நேரம் நம்ம வந்து பண்ணாத ஒரு நேரம், எல்லா நேரமும் அவர் கூடாரத்தை வாஞ்சிக்கிறது. யோசுவா தேவனுடைய அந்த கூடாரத்தை என்ன பண்ணுவான்? வாஞ்சித்து கொண்டு இருந்தான் இருக்கு. அது விட்டு பிரியாது இருந்தான் இருக்குது. மோசே கூட வந்துருவாரு, ஆரோன் கூட வந்துருவாரு. ஆனா யோசுவா அந்த கூடாரத்திலே, கூடார வாசல்ல என்ன பண்ணுவான்? ஆண்டவருடைய பிரசன்னத்தை காத்து கொண்டு இருப்பான். ஹalleluya. விடாமல் காத்து கொண்டு இருக்கிறவன். அப்போ நான் சொல்றேன், நான் உன்னுடைய கூடாரத்தில் சதா காலம் தங்குவேன். சதா காலம் தங்குவேன். போவேனவா? சதா காலம் தங்குவேன். உமது செட்டையின் மறைவிலே வந்து அடைவேன். ஹalleluya. வந்து அடைவேன். சங்கீதம் 91 அதே சொல்லுவோம். செட்டையின் கீழே அடைக்கலாம், செட்டையின் கீழே அடைக்கலாம் இருக்குது. செட்டையின் கீழே அடைக்கல இருக்குது. இரவு காலம் பயன்படுத்தி பகலில் பறக்கும் அம்புக்கு, இரவு நடுவு கொள்ளை நோக்கி பட்டத்து பாலத்தின் சம்பந்தம். எப்படி பயந்தாது இருப்பேன்? அந்த செட்டைக்குள்ளால் வந்தால் மாத்திரம்தான். அது பயம் வராமல் இருக்கணும்னா, வாழ்க்கையை கண்டு பயம் வராமல் இருக்கணும்னா, எதிர்காலத்தை கண்டு பயம் வராமல் இருக்கணும்னா, வர வருஷத்தை கண்டு நீங்க பயப்படாமல் இருக்கணும்னா, அவர் செட்டைக்குள்ளால் நீங்க வாங்க. அந்த தகப்பனுடைய செட்டைக்குள்ளால என்ன வந்து இருங்க. அபாயம் அந்த அவருக்குள்ளால நிலைத்திருங்க, அவருக்குள்ளால இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரும் அதுக்கு சும்மா போட்டுருக்கீங்க? வாசிங்க. அந்த என்னோட பொருத்தனைகளை கேட்டீங்க. எத்தனை பேர் பொருத்தனை பண்ணிருக்கீங்க? இந்த வருஷம் பொருத்தனை பண்ணிருக்கீங்களா? ஏதாவது பொருத்தனை பண்ணிருக்கீங்களா? யாரும் பொருத்தனை பண்ணலையா? யாருக்கு தேவையில்லையா? யாருக்கு எல்லாம் நல்லா, எல்லாம் நல்லா ஆசைச்சுட்டாரா? ஆசைச்சுட்டாரா? அதுக்கும் இல்லை, அது கேன்சல் இல்லை. அதான் சொல்றேன், ஒருத்தர் தான் ஆமிடா. அதான் ஆமாம், எல்லாம் ஆசை வச்சிருந்தா ஆமே சொல்லாங்க. ஆனால் எனக்கு வேற ஏதாவது பொருட்களை, ஏதாவது தனிப்பட்ட பொருட்கள் பண்ணியிருப்பீங்களா? பொருட்களை பண்ணாமல் இருக்கிறது எல்லாம் பொருட்கள் நானே பொருட்களை பண்ணியிருக்கேன், நிறைய பொருட்களை பண்ணியிருக்கேன். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் கேட்டேன், கண்டிப்பாக கேட்டிருக்கிறேன். ஹalleluya. இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. என் பொருட்களை எல்லாம் என்ன பண்ணீங்க? கேட்டீங்க. இப்போது நாமத்திற்கு பயப்படுகிறவனுக்கு சுதந்திரத்தை எனக்கு தந்தேன். சுதந்திரம் அவனுடைய பங்கு, தேவனுடைய பங்கு எனக்கு உண்டு. சுதந்திரம் என்று சொல்லும்போது தேவனுடைய பங்கு எனக்கு உண்டு, தேவனுடைய பங்கு எனக்கு உண்டு. ஹalleluya. ராஜாவின் நாட்களிலே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். இப்படியே தினமும் 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 என் பொருத்தனைகள். பொருத்தனை வந்து வருஷத்துக்கு முன்பு கிடையாது, தேவை எப்போ கிடையாது. எப்போ பொருத்தனை செய்யணும்? தினமும் என் பொருத்தனையை நான் செலுத்தும்படியாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னைக்கும் அவன் பொருத்தனையை செலுத்துங்க. ஒருத்தரை வந்து இன்னைக்கு செலுத்துறோம், அது சொல்றது இல்லை. ஒருத்தரை செலுத்துறான், எனக்கு செலுத்துறான். அது அவன் கிடைக்கிற வரைக்கும் செலுத்திட்டே இருங்க. ஹalleluya. கிடைக்கிற வரைக்கும் பண்ணுங்க, கிடைக்கிற வரைக்கும் கேட்டுட்டே இருங்க, விட்டுறாதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் வரணுமா, அது கிடைக்கிற வரைக்கும் அவன் விடாமலே இருங்க. அடம் பிடிக்கிற தப்பு இல்லை. ஹalleluya. நானும் அடம் பிடிக்கிறது தப்பு இல்லை. ஹalleluya.
ஹalleluya. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை கொடுங்க. praise the Lord. ஷோ பண்ணிட்டு காணிக்கை காணிக்கை